ஸ்ரீ தேவி பாகவதம் 205ஆம் பகுதி. சூரியன் மற்றும் காலச்சக்கரம். நாரத மாமுனிவரே, எல்லா கிரகங்களுக்கும் 3 ஸ்தானங்கள் உண்டு. அவை வடவிடம், தென்னிடம், நடுவிடம் என்பனவாகும். இவை செல்வதற்கென்று தனி வழிகள் உண்டு. சூரியன் தனது ரதத்தில் ஏறி வட வழியை அடைந்ததும் அதன் நடை மந்தமாகி பகற்பொழுது கூடியும் இரவு பொழுது குறைந்தும் காணப்படும். சூரியன் தென் வழியை அடைந்ததும் ரதத்தின் வேகம் அதிகரித்து பகல் சுருங்கும், இரவு அதிகரிக்கும். மத்தியில் செல்லும் போது இரவும் பகலும் சமமாகின்றன. மேரு மலையின் கிழக்கில் தேவதானிகா என்னும் தேவேந்திரனின் பட்டினமும், தெற்கில் சம்யமம் என்னும் யமனின் பட்டணமும், மேற்கில் நிம்லோச்சனி என்ற வருணனின் பட்டணமும், வடக்கில் விபாரி என்ற குபேரனின் பட்டணமும் இருக்கிறது. தேவேந்திரனின் பட்டணத்திற்கு சூரியன் வரும்போது அஸ்தமன காலமும், குபேரனின் பட்டணத்திற்கு வரும்போது அர்த்தராத்திரியும் உண்டாகும். சூரியனுக்கு உதய அஸ்தமனங்கள் இல்லை. சூரியன் மேரு மலையை சுற்றி கொண்டு வருவதால் ஒரு பக்கம் உதயமும் மறுபக்கம் அஸ்தமனமும் ஏற்படுகின்றது. 205ஆம் பகுதி நிறைவடைந்தது.